அனைவருக்கும் வணக்கம். சற்றம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். குறிப்பாக எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் என முக்கியமான அறிவிப்புகள் தற்போது வெளியாகிறது. இளமை இப்ப நம்ம பிரீஃபா பார்க்கலாம். மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்துற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள் புகழலாம். தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் படிப்படியாக அதிகரிக்கப்பட்டாலும் அடுத்த சில தினங்களுக்கு மழையின் தாக்கம் தொடரும் தற்போது முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர். இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட முக்கிய அறிவிப்பின்படி சுமார் 0.9 கிலோமீட்டர் உயரத்தில் மதர்வாடா முதல் தென் தமிழகம் வரை உள் கர்நாடகம் வழியாக ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறதாக அறிவிக்கப்பட்டனர். இதன் காரணமாக ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி வரை தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். குறிப்பாக நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் அடுத்த சில நாட்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். நாளை நாட்களை பொறுத்தவரை நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி அன்றைய நாட்கள் திங்கட்கிழமை தமிழ்நாடு, புதுவை, காரைக்கால் பகுதியில் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக விருதுநகர், மதுரை, சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு அன்றைய நாட்கள் கனமழை பெய்யக்கூடும். மற்ற மாவட்டங்களுக்கு மிதமான மழையும் பெரும்பாலும் வறண்ட வானிலை நிலவ உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி அன்றைய நாட்கள் செவ்வாய்க்கிழமை தமிழக கடலோர மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள், புதுவை, காரைக்கால் ஆகிய பகுதிகளில் பெரும்பாலும் இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மற்ற மாவட்டங்களுக்கு மிதமான மழையை தொடர்ந்து அறிவிக்கப்பட்டனர். ஆனால் தமிழகத்தில் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் அடுத்த சில நாட்களுக்கு மழையின் தாக்கம் படிப்படியாக நீடிக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். இம்மாவட்டங்கள் தவிர்த்து பல்வேறு மாவட்டங்களுக்கு காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை இயல்பை விட கூடுதலாக 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெயிலின் தாக்கம் படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். தமிழகத்தில் வரக்கூடிய மே மாதங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை கூடுதலாக இருக்கக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். அதிகபட்சமாக 37 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகும் அறிவிக்கப்பட்டனர். குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகும் தற்போது மிக முக்கியமான அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர். தமிழகத்தில் அடுத்த சில நாட்களுக்கு வெயிலின் தாக்கம் நீடிக்கக்கூடும் என்பதால் மீனவர்களுக்கு எந்த எச்சரிக்கை கொடுக்கப்படவில்லை என தற்போது மீனவர்களுக்கு மகிழ்ச்சி தரும் செய்திகள் கொடுக்கப்பட்டனர். அடுத்த சில நாட்களுக்கு தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டத்தில் மட்டும் மழையின் தாக்கம் நீடிக்கும். பல்வேறு மாவட்டங்களுக்கு பெரும்பாலும் வறண்ட வானிலை நிலவ உள்ளதாக தற்போது மிக முக்கியமான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். குறிப்பாக தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதிக்கு பிறகு பெரும்பாலும் வறண்ட வானிலை நிலவக்கூடும். ஆகையால் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை இயல்பை விட கூடுதலாக படிப்படியாக வெயிலின் தாக்கம் அதிகரிக்க உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.